ஹலோங்க. இந்த வெறிநாய் கடிச்சா நம்மளும் வெறிநாய் மாரி மாறிடுவோம். நாய் மாரி மாறிடுவோம். நாய் மாரி கொலைப்போம். அப்படின்லாம் சொல்லுவாங்கல்லங்க. அது ஒரு பயங்கரமான பொய். ஆக்சுவலி வெறிநாய் கடி வந்து ரேபீஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸால வருது. அந்த வைரஸ் வந்து நாய் மூலமா பரவலாம், பூனை மூலமா பரவலாம், ஈவன் வவ்வால் மூலமா கூட பரவுங்க. அப்போ அந்த இன்ஃபெக்ட் ஆன வவ்வால் நம்மள கடிச்சதுன்னா, நம்ம வவ்வால் மாரி மாறிடுவோமா? லைக் த பேட்மேன்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த மாரிலாம் கிடையாது. ஓகேங்களா? இப்ப இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, கடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மூளைய போய் நம்ம வேக்சின் எடுத்துக்கல அப்படின்னா, நம்ம மூளைய போய் அது தாக்கும். மூளையில வந்து நரம்பெல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த மூச்சு விடுறதுக்கான நரம்பு, நம்ம முழுங்கணும் அப்படின்னா, அதுக்கு இந்த நரம்போட இதெல்லாம் பங்களிப்பெல்லாம் தேவை. ஸோ, அந்த நரம்புகள எல்லாம் அது அஃபெக்ட் பண்ணும். அப்ப நரம்புகள அஃபெக்ட் பண்ணும்போது, நம்மளால ப்ராப்பரா முழுங்க முடியாது, சுவாசிக்க முடியாது. அதனால அந்த நோய் தாக்கப்பட்டவங்க வந்து ரொம்ப ஒரு பெயின ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப வலியில இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த வலியில இருக்கும்போது ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவாங்க. தண்ணி குடிக்க முடியாது, காத்த பார்த்தா பயமா இருக்கும். ஸோ அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க நாய் மாரி மாறுவாங்க அப்டின்னெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஸோ இது பூனை மூலியமா கூட பரவலாம். ஸோ வீட்ல வளர்த்துற பூனையோ, நாயோ ஏதோ ஒண்ணு கீறிருச்சு அப்டின்னா கூட நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஒரு வேக்சின் போட்டுக்கிறது நல்லது.